கத்திரிக்காய் வெங்காய பச்சடி எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து செய்யிறது ரொம்ப 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 சுலபம். ஆனா டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். இது வந்து மறந்து விட்ட ஒரு ரெசிபினே சொல்லலாம். அந்த காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பாட்டிங்க வந்து நிறைய செய்வாங்க. அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். செய்யிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. சட்டுன்னு வந்து வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். ஆனா சூடான சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 12 வரமிளகாய் சேர்த்துங்க. கண்டிப்பா வரமிளகாய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் இந்த ரெசிபிக்கு, அப்பதான் நல்லா இருக்கும். அடுத்ததான் ஒரு 3 பல்ல அளவுக்கு பூண்டு. இது வந்து பூண்டு கொஞ்சம் பெரிய பல்லா இருக்கனால 3 சேர்த்திருக்கேன். சின்னதா இருந்துச்சுன்னா ஒரு 5ல இருந்து 6 சேர்த்துக்குங்க. இப்போ இதை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குங்க. அதே சமயத்துல கருகிடக்கூடாது. பாருங்க நல்லா வறுபட்டுடுச்சு. எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்குங்க. இப்போ இதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அடுத்ததான் கத்திரிக்காவை வந்து நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு நல்லா எண்ணெயில வந்து வறுபட்டு வரும். அதே சமயத்துல உங்களுக்கு அதுல பூச்சி கீச்சி ஏதாவது இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதுக்காக தான். அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா அந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ மறுபடியும் திறந்துடலாம். இப்போ பாருங்க கத்திரிக்காய் நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ மறுபடியும் இதை நம்ம மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க நல்லா கத்திரிக்காய் வந்து ஃபுல்லா அழகா வதங்கி வந்துருச்சு பாருங்க. இதை அப்படியே ஆற வச்சிருங்க. அடுத்ததான் இந்த சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் நான். அதாவது கிட்டத்தட்ட ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதுல வந்து புளி வந்து கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும். மிளகாயும் புளியும் அதிகமா சேர்த்தாதான் இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். கூடவே நல்ல சூடா இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து சேர்த்துங்க. அப்பதான் அந்த புளியோட பச்சை ஸ்மெல் வந்து உங்களுக்கு வராம இருக்கும். அதே சமயத்துல புளி வந்து நல்லா ஊறி வந்திருக்கும். இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கங்க. மிளகாய் வந்து நல்லா ஆறி இருக்கு. இதை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை அரைச்சிக்கங்க. அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நைஸான பவுடர்லாம் ஆகாது. அங்கங்கே இந்த மாதிரி திரியாக தான் இருக்கும். பரவாயில்ல, அதுதான் நல்லா இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததான் நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா அந்த கத்திரிக்காய், அது நல்லா ஆறி இருக்கு. அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பருப்பு மேஷ் பண்ணுறது இருந்துச்சுன்னா வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்குங்க. இல்லை அப்படின்னா ஸ்பூன் இல்லைன்னா ஃபோக்கை பயன்படுத்தி கூட நீங்க அழுத்தி விட்டுக்கலாம். இல்லைன்னா கையை பயன்படுத்தி கூட நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் பாட்டிலாம் செய்யும் போது கையால தான் இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க எல்லாம் நல்லா ஒன்னோட ஒண்ணு கலந்து வந்திருக்கு. இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அதுக்கு அடுத்துதான் நம்ம வச்சிருக்க அந்த புளி, அதை வந்து நல்லா கரைச்சிக்கங்க. நல்லா கரைச்சிட்டு இப்போ இதை வடிகட்டிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதுல வந்து அந்த புளியை வடிகட்டினதை வந்து அந்த தண்ணியை வந்து இதுல சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க, எடுத்தோடனே நிறைய சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும் இது. அடுத்ததான் கொஞ்சம் பொடிசா கட் பண்ண வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்குங்க. அவ்வளவுதான், ஒரு சுவையான வெங்காய கத்திரிக்காய் பச்சடி ரொம்ப அருமையா, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காரம் புளிப்பு எல்லா காம்பினேஷனோட செம்ம டேஸ்டா இருக்கும். புளி பச்சை வாசனை அடிக்காதா அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம புளியை வந்து நல்லா சுடு தண்ணியில ஊற வச்சிருக்கோம். அந்த மாதிரி அந்த மிளகாய் எல்லாமே சேரும் போது பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். இதை இப்ப நல்லா சூடான சாதத்துல போட்டுட்டு நல்ல ஒரு பிசைஞ்சு அப்படி எடுத்து வாயில போட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட், செம்ம டேஸ்டா இருக்குங்க. இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். இது வந்து ஒரு மறந்து விட்ட ரெசிபினே சொல்லலாம். இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சில பேருக்கு இது வந்து சாப்பிட்டு இருந்த ஞாபகம் கண்டிப்பா வரும். அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்ல பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.